ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கப் மீதமான சாதம் வச்சு ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப் வந்து நான் வந்து மீதமான சாதம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம், அதனால் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம போட்டிருக்க சாதம், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே ஒன்றா பிசைஞ்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு டைட்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த வெறும் சாதம் வச்சுமே நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ண முடியாது, அதனால கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. நமக்கு வந்து வடை மாவு மாதிரி வேணும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் நமக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக நம்ம வடை மாதிரி தட்டிட்டு ஆயிலில் போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுடலாம். இனி சாதம் வந்து மீந்து போச்சுன்னா கவலையப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். சாதத்தில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இதில் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இது வந்து நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். 2 சைடுமே ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீதி இருக்கதே இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கப் மீதமான சாதம் வச்சு எப்படி ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.